பொடி அரைக்க போகிறேன். கருவேப்பிலை வந்து 2 கைப்பிடி, அப்புறம் வந்து கடலப்பருப்பு வந்து 100 கிராம், உளுத்தம்பருப்பு 100 கிராம், பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூனு, மிளகா 10 எல்லாம் வந்து வறுத்து வச்சுருக்கேன். இப்போ அரைச்சிட்டு காமிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கோங்க. அது மேலே பொடி தடவணும். அது மேலே பொடி தடவி வைக்கலாம். நம்ம இது வந்து காஞ்சி போகாது. மத்தியானம் சாப்பிட்டாவும் நல்லாயிருக்கும். டிஃபன் கொடுக்கலாம். நீங்கள் கொஞ்ச நேரத்தில் எண்ணெயெல்லாம் அப்சர்வ் பண்ணிடும். இப்போ அரைச்ச கருவேப்பிலை பொடி இது. அதில் எண்ணெய் ஊற்றி நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம், கலக்கி வச்சுருக்கோம். எண்ணெய் ஊற்றி கலக்கி வச்சது பொடி அப்படியே காமிக்கிறேன்.